Hello everyone, good evening. Good evening one and all participating in the webinar. It would be a pleasure talking to everyone. And then I would like to thank for your time in ensuring your participation for this wonderful program post COVID-19. I would like to introduce myself. I'm Nanthakumar. I'm a managing partner of Skilift Consulting. So we are doing this particular webinar along with the help of Tirupur Exporters Association. So we can start in another 1 minute. Please excuse, sorry for the delay. We are waiting for a few one or two important guests. I would like to give few suggestions, like during the webinar, if you have any queries, feel free to put it in the Q&A box, question and answer session. Don't write any of your questions in the chat box, because we would not have enough time to go through the entire chat content. So please post any of your questions in the Q&A box, which will be available in the bottom of your screen. Even if you use mobile or laptop, you can able to access. Okay. So, okay, I think it's the right time to initiate the program. I would like to welcome Mr. K.R. Kumar, Chairman of Process Efficiency and Lean Production Subcommittee. Sir, I welcome you to give the welcome address, sir, please. Yeah. Is video available or only audio? Sir, video is available, sir. You can turn it on. Okay. ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் தன்னம்பிக்கையுடன் அயராது உழைத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கங்கள். கடந்த சில மாதங்களாக உலகையே அதிர வைத்த கொரோனாவின் பிடியில் இருந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வர பாடுபட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து தன்னார்வ தொண்டர்களுக்கும் என் நன்றியை இக்கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த கொடிய நோய்க்கு தொற்றை ஏற்பட்ட கடுமையான பொருளாதார வீழ்ச்சி, தொழில் முடக்கம் போன்றவற்றிலிருந்து தொழில் மேம்படுவதற்காக நல்ல யோசனைகளை கூறி வழிகாட்ட வந்திருக்கும் ஸ்கைலிஃப்ட் கன்சல்டிங் மேனேஜிங் டைரக்டர் திரு நந்தகுமார் அவர்களையும், ஸ்கைலிஃப்ட் கன்சல்டிங் கன்சல்டன்ட் திரு மோகன்ராஜ் அவர்களையும் மற்றும் அமைப்பின் நிர்வாகிகளையும் மற்றும் நேரலையில் இணைந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி. So thank you for the introduction, sir. ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுடைய டைம் நீங்க ஸ்பேர் பண்ணதுக்கு. ஸோ டெஃபினட்டா இந்த ஒரு பர்டிகுலர் செஷன் கண்டிப்பா இண்டஸ்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நம்ம கண்டிப்பா அஷூரன்ஸ் கொடுக்குறோம் சார். தேங்க்யூ. Okay. Yes, so now it's my privilege to welcome Mr. Raja M. Shanmugam, President of Tirupur Exporters Association, to give inaugural and presidential address for this webinar. Sir, please, sir. நந்தகுமார் வீடியோ க்ளோஸ் ஆயிருக்கு. சார் நீங்க ஆன் பண்ணிக்கலாம் சார். இல்ல நான் ஆன் பண்ணா ஹோஸ்ட் தான் ஆன் பண்ண முடியும்னு வருது. No problem, sir. Just a second, sir. We'll turn it on, sir. விட்டுருங்க, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்றேன். Okay. வரல. We'll check, sir. Sorry. Yeah, please go ahead. Okay. ஓகே, எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். குமார் உட்பட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்போ இந்த ஸ்கைலிஃப்ட் இணைந்து இப்போ இந்த ஒரு நாலேஜ் டெசிக்னேஷன் ப்ரோக்ராம், இதில் கோவிட்க்கு அப்புறம் நம்ம என்னென்ன நம்மளைய தயார்படுத்தணும், என்னென்ன குறைகள் நம்மகிட்ட இருந்துட்டு இருக்கு, அதை எப்படி நம்ம ப்ரொடக்ஷன் சைட்லையும் நம்ம மற்ற நிர்வாக சைட்லையும் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ பெரிய ஒரு சேலஞ்ச். ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் ஒரு புதிய உலகத்துல தான் நம்ம பயணிக்க இருக்கிறோம். காரணம் என்னன்னா, நிறைய சேஞ்சஸ் குளோபலி ஹஸ் ஹேப்பன். அது இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல அதனுடைய தாக்கம் பெரிதும் உணரப்படும். அந்த இடத்துல நாம தயார் நிலையில நம்மளுடைய குறைகளை கரெக்ட் பண்ணி நாம நிறைவா செயல்படுறதுக்கு ஆயத்தமா இருந்தோம்னா, இன்னைக்கு வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனாமஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வர இருக்குது.
ஸோ அதெல்லாமே வந்து நம்மளால கையகப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு வந்து மாஸ்க் மேக்கிங்கு, அதுக்கு பிபிஇ நிறைய நியூ அவென்யூஸ்ல வந்து நம்ம வந்து டிராவல் பண்றதுக்கு ஃபியூச்சர் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சைனாலேருந்து நம்ம வந்து பெரிய குவான்டிட்டியை வந்து நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இதோட நம்ம ஆயத்தமாக இருந்தோம்னா பையர்ஸ் வந்து ரெடியாக நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி உலக அரங்கில் வந்து ஒரு மாற்றம் வந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம உறுதி பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற எல்லா விதமான துறைகளையும் வந்து நம்ம நிவர்த்தி பண்ணணும். அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம். இதில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக கீனாக வாட்ச் பண்ணி நம்மகிட்ட என்னென்ன குறைகள் இருக்குது, அது எப்படி நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் கரெக்ட் பண்ண முடியும், அது டீம் எஃபர்ட்டில் கரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து வரிசைப்படுத்தி அதுக்குண்டான முயற்சிகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். இதுக்கு இந்த தருணத்தில் மீண்டும் வந்து நான் குமாருக்கு நன்றி சொல்கிறேன். அவர் வந்து அந்த ஸ்கில் டீமோடைய சேர்மனாக இருந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இஸ் ஆர்கனைஸ்ட். அதுபோக ஸ்கில்லிஃப்ட் டீம் வந்து நந்தகுமார் அண்ட் இஸ் டீமுக்கு வந்து என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த ஒர்க் ஷாப் வந்து ஒரு வெற்றிகரமான ஒர்க் ஷாப்பாக நடைபெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆவாவையும் தெரிவித்து நாம் எல்லாமே இதில் இணைந்து கூர்ந்து கவனித்து பயனடைவோமாக என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Sir, thank you, sir. Your speech always gives motivation to others. எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க சார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃபேஸ் என்ன தெரியல, வீடியோ தான் இஷ்யூவாக இருக்குங்க சார். ஐம் ரியலி அப்பாலஜைசிங் ஃபார் திஸ் பர்டிகுலர் இஷ்யூ. But thanks for your time, sir. Thanks for your inspiring talk also. So டெஃபினட்டாக வந்து இதை அடுத்த லெவலுக்கு இந்த செமினாரை வச்சு பேஸ் பண்ணி ஃபேக்ட்ரிஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இதை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் சார். ஸோ இதை கோ த்ரூ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அது உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரியுங்க சார். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ. ஓகே நந்தகுமார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். Okay, thank you. So I think it's the right time we can initiate the webinar. So everyone knows, ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு சார் சொன்ன மாதிரியும் பிளஸ் ராஜா சாரும் குமார் சாரும் சொன்ன மாதிரி வந்து இட்ஸ் ரைட் டைம். இதை நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இருக்க டிஃபிகல்ட்டியை வந்து நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி மூவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட்ல வந்து இதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதா எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனும். ஆனால் இது மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. பிகாஸ் எவ்வளோ பெரிய ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் நவ் எல்லாத்துக்குமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் வெளியெடுத்துட்டோம்னா எல்லாருமே இப்போ ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ யார் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, பெட்டரான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அவங்க கம்பெனியை அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு கம்பெனிக்கு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், அதாவது ஒரு தனித்துவத்தை எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு பர்டிகுலர் செஷன்ல வந்து நம்ம கிளியரா பார்க்க போறோம். இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற கான்ஃபிடன்ஸ்ல வில் மூவ் இன் டு தட். ஜஸ்ட் எப்பயுமே ஒரு செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோட்டோட ஆரம்பிச்சா எப்பயும் பாசிட்டிவா இருக்கும். இட்ஸ் அ கோட் ஃப்ரம் மைக்கேல் ஜார்டன். அதாவது obstacles don't have to stop you. If you run into a wall, don't turn around and give up. Figure out how to climb it, go through it or work around it. ஸோ எவ்வளோ ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ்டா அதுல இருந்து வெளியே வரோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். இந்த பர்டிகுலர் செஷன்ஸ்க்கு வந்து வி காட் 105 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். யாராவது லிங்க்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸ்கைலிஃப்ட் கன்சல்டிங்கிற பேஜ் யூடியூப்லயும் வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஆகும். கண்டிப்பா இந்த பர்டிகுலர் செஷன் நீங்க பார்க்கலாம். தேங்க்யூ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Q&A பாக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது query இருந்துச்சுன்னா நீங்க இதை போஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா நீங்க ஹேண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ டைம் பெர்மிட் பண்றப்ப நான் கண்டிப்பா உங்களை அலோவ் பண்றேன். நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் பண்றேன். ஃபைனலாக ஒரு ஃபீட்பேக் இருக்கும், அதை நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த செஷனை பற்றின ஒரு பர்பஸ் பத்தி. ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் மைசெல்ஃப் நந்தகுமார் இந்த செஷன்ல வந்து இன்னொரு கன்சல்டன்ட் என்னோட வந்து ஒரு சில டாபிக்ஸ் பேசுவார். அவர் வந்து மிஸ்டர் மோகன்ராஜ். ஸோ அவரும் வந்து இந்த செஷன்ல கலந்துக்கிறாரு. ஓகே, ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஹைலி காம்படிட்டிவ். ஸோ ஒரு பொதுவாக பார்த்தீங்கன்னா
எனிபடி எந்த ஒரு இண்டஸ்ட்ரி பீப்புளும் வந்து அழகா இந்த ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில வந்து கால் பதிக்க முடியும். யாருக்காவது ஒரு நல்ல ஒரு திறமை இல்லை நல்ல ஒரு முயற்சி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களால வந்து கால் பதிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த காம்படிஷன் அதிகமா இருக்கிறப்ப எப்படி நாம ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், ஒரு தனித்துவத்தை டெவலப் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஓகே, ஸோ இதுக்கு நிறைய பேர் வந்து ஒரு தனித்துவத்தை உருவாக்குறதுக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்க்கலாம். பட் இந்த பர்டிகுலர் இதுல வந்து நம்ம அந்த தனித்துவத்தை எப்படி உருவாக்கணுங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவைலபிள் இருக்கு, என்ன சேலஞ்சஸ் நாம இப்போ ஃபேஸ் பண்ண போறோம் இந்த COVID-19 அப்புறம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவர் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆன்லைன் சேல்ஸ், ஆன்லைன் வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுது. பொதுவாக வந்து கிளாத் அப்படிங்கிறது ஆன்லைன்ல அதுக்கு முன்னாடி இவ்வளோ சேல்ஸ் ஆகலை, டு பி ஃப்ராங்க். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த துணியை நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கணும், தொட்டு பார்க்கணுங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். பட் அந்த COVID-19 வந்து ஒரு சில பிராண்டு, பேசிக் கமாடிட்டி ஐட்டம்ஸ், ரொம்ப லக்ஸுரி ஐட்டம் இல்லாத மற்றது எல்லாமே நம்ம ஆன்லைன்ல வாங்கிடக்கூடாது, வை வி நீட் டு கோ ஃபார் ஷாப் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து எல்லாத்துக்கும் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப இ-காமர்ஸ், அதாவது ஆன்லைன் சேல்ஸுக்கு இது ரைட் டைம், எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணும். பட் ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் பண்ண வேணாம். ஒரு ப்ராப்பரான ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த பிராண்டை பில்ட் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அடுத்தது ஆம்னி சேனல், இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நிறைய பேர் ஓகே நம்ம ஆன்லைன் சேல்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறப்ப வீட்டுல இருந்தே சரி ஓகே நம்ம டைரக்டா ஆன்லைன் போனோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரிசீவ் கிடைக்கிறது இல்லை, அந்த அளவுக்கு மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் வந்து பாசிட்டிவா கிடைக்கிறது இல்லை. அதுக்கு ரீசன் என்னன்னா வந்து அந்த அந்த பிராண்டை பத்தின அவேர்னஸ் இல்லை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிஷர்ட் நான் சேல்ஸ் பண்றேன் அப்படின்னா அந்த டிஷர்ட்னோட பிராண்ட் ஒரு அளவுக்கு ரீச் ஆயிருக்கணும், ஏதோ ஒரு அளவுக்கு மார்க்கெட்ல போயிருக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப ஆம்னி சேனல் என்ன பண்ணுவாங்கன்னா 1 or 2 பிசிக்கல் ஸ்டோர் இருக்கும், அப்புறம் டிஜிட்டல் ஸ்டோர் இருக்கும். ஸோ பிசிக்கல்ல இருந்து ஸ்லோவா டிஜிட்டல் ஸ்டோருக்கு வந்து மூவ் ஆவாங்க. ஸோ இது கரெக்டான பிளாட்ஃபார்ம். நீங்க 1 or 2 ஸ்டோர்ஸ் போட்டுட்டு நீங்க டிஜிட்டலா மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதனுடைய ப்ராக்ரஸ் இருக்கும். அடுத்தது லக்ஸுரி பிராண்ட் எல்லாருமே இப்போ நீங்க மேனுஃபேக்சரரா இருக்கீங்க, உங்களுடைய பையர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து they would be looking for a sustainable business model now. ஏன்னா ரெண்டு விஷயம், ஒன்று வந்து ஹெல்த் கான்சியஸ், இன்னொரு விஷயம் என்விரான்மெண்டல் கான்சியஸ். ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸ் சொல்லியிருக்கு 10% ஆஃப் த கார்பன் எமிஷன்ஸ் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் இன் த டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு. ஸோ அப்படிங்கிறப்ப எல்லாருமே ஒரு சஸ்டைனபிளான பிசினஸ் மாடல் பார்ப்பாங்க. ஸோ லக்ஸுரி பிராண்ட் எல்லாருமே அதை நோக்கி போறாங்க. ஸோ நீங்க அப்ரோச் பண்ற பையர் லக்ஸுரி பிராண்டா இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு. அதே மாதிரி நம்ம பொதுவா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பரவாயில்ல, எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது போய் உங்களுடைய நிச் மார்க்கெட்னா என்ன, உங்களுடைய தனித்துவமான மார்க்கெட் என்ன அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்றதுக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது நான் ரொம்ப சொல்ல வேண்டியது இல்லை, எவ்ரிஒன் நோஸ் மெடிக்கல் டெக்ஸ்டைல் இஸ் இன் பூம். ஸோ இது கரெக்டான டைம். நிறைய செஷன்ஸ் வந்து டிஎம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அதே மாதிரி ஏஇபிசி வந்து மெடிக்கல் டெக்ஸ்டைல்ல நிறைய செஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணி நாமளே பார்த்துருக்கோம். ஸோ இது கரெக்டான டைம், மாஸ்க், பிபி கிட்ஸ் எல்லாருமே. ஸோ அதனால டிமாண்ட் ஆன் மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அடுத்தது ஹெல்த் கான்சியஸ் ரிலேட்டட் வேல்யூ எடிஷன். ஸோ இது மெயினா கிட்ஸுக்கு சொல்லலாம். கிட்ஸ் ஆர் ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி மைக்ரோபியல் ஃபினிஷ் இல்லைனா யூவி ஃபினிஷ், இது மாதிரி வந்து பெட்டர் ஃபினிஷஸ் வந்து நம்மளால வந்து அதுல வேல்யூ எடிஷன் பண்றவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அண்ட் ஃபைனலா நான் ஓவன் மேனுஃபேக்சரர்ஸ் இன் டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கும் தெர் இஸ் அ கிரேட்டர் ஸ்கோப். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், ஐ மீன் யூஎஸ் அண்ட் சைனாவோட ப்ராப்ளம், சைனா வார் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த ஒரு பட்சத்துல வந்து எல்லா ப்ராடக்ட்டும் நம்மளால கிராஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இது கண்டிப்பா சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், ஏன்னா நம்மளுடைய இந்தியன் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியோட ஒரு பெரிய ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா we can do value added. ஸோ அந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்டை நாம 100% அந்த மார்க்கெட்டை சைனால இருந்து நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து we can leverage ourselves to the next level. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சைனா அண்ட் யூஎஸ் இதனால நமக்கு வர பெனிஃபிட், அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். தென் ஒரு 2-3 அட்வான்ஸ்ட் மாடல் வந்து இட் இஸ் ஹேப்பனிங். ஒன் இஸ் C2M, இன்னொன்று வந்து B2B மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த C2M அப்படிங்கிறது கன்சியூமர் டு மேனுஃபேக்சரர் மாடல். இது வந்து சைனால அலிபாபா வந்து they are tying up with some technological company. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கன்சியூமர்கிட்ட அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அலிபாபால இருந்து எது மாதிரி ப்ராடக்ட்லாம் மூவ் ஆகுது இயர்லி, எது மாதிரி கலர்ஸ் மூவ் ஆகுது, எது மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அது மூலியமா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் கொடுக்குறாங்க.
ஸோ மேனுஃபேக்சரர் என்ன பண்றாங்கன்னா பேஸ்ட் ஆன் த ரியல் டைம் டேட்டா, என்னவோ லாஸ்ட் 1 இயர் எது மாதிரி ப்ராடக்ட்லாம் சேல்ஸ் ஆயிருக்கோ, லாஸ்ட் 6 மந்த்ஸோ 1 இயரோ, அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ இதனுடைய பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேல்ஸ் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். யூ ஒன்ட் பி லூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஒன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். ஸோ இது ஏதோ ஸ்டாக் அதிகமாகுது. ஏன்னா நார்மலா ஒரு ஸ்டடியில நம்ம பார்த்த வரல என்னன்னா எவ்வளவு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றோமோ அதுல 30 to 40% ஆஃப் கூட்ஸ் வந்து இட்ஸ் நாட் பீங் சோல்ட் அட் பெட்டர் பிரைஸ், எனி டிஸ்கவுண்டட் இல்லைன்னா சோல்ட் ஆகாம தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் அவாய்ட் பண்றதுக்கு இந்த C2M மாடல் வந்து அலிபாபா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம கண்டிப்பா திருப்பூர்லயும் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அசோசியேஷன் லைக் திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர் அசோசியேஷன் வந்து பிளிப்கார்ட் இல்ல அமேசானோடய நம்ம டைப் பண்ணி நம்ம எப்படி வந்து இந்த கன்சியூமர் டீடைல்ஸ் எல்லாமே வாங்கி அதை பேஸ் பண்ணி மேனுஃபேக்சர் எது மாதிரி நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிற மாதிரி பண்ணலாங்க. பிகாஸ் இட் ஹேஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், பிக் டேட்டா இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் இதை செய்யறாங்க. ஸோ இது கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதில் நம்ம பண்ணிட்டோம்னா. அடுத்தது வந்து B2B மாடல்னு ஒன்று இதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். B2B வந்து நாட் ஓன்லி பிக் மேனுஃபேக்சரர், ஒரு ஸ்மால் ஸ்கேல், ஒரு மீடியம் ஸ்கேல் மேனுஃபேக்சரர்ஸும் என்ன பண்ண முடியும்னா அதில் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கு வேணுமோ, அதாவது கன்சியூமர்ஸ் இல்லைன்னா பையர்ஸ் எடுத்துக்கலாம், அவங்க வந்து எனக்கு எது மாதிரி மாடல்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத அவங்க பொசிஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி மேனுஃபேக்சர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க என்னென்ன பண்ண முடியுங்கிறத நீங்க அந்த வெப்சைட் போர்ட்டல்ல போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் ஏபிள் டு செல். உடான் வந்து ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். இது ரொம்ப பூமிங்கா இந்தியாலே வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு 100% ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெயின்லி ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா நவ் ஐ எம் வெரி ஷுர் எல்லா மேனுஃபேக்சரர்ஸுமே எல்லா பையர்ஸுமே வந்து தே வில் பி லுக்கிங் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன். தே ஒன்ட் பி லைக் சரி யாரோ ஒருத்தர்கிட்ட பண்ணலாம், நம்ம ஒரு 10 சப்ளையரை வச்சுக்கலாம், 10 சப்ளையரை யாரு நமக்கு பெட்டர் காஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வெளியே போயிடும். பிகாஸ் எவ்ரி ஒன் வில் பிகம் மோர் ரெஸ்பான்சிபிள் டுவர்ட்ஸ் த சொசைட்டி அண்ட் என்விரான்மெண்ட். So it's a right time manufacturers can have a very good strategic collaboration with the buyer. That is one of the plus. And we are very sure increasing demand of trims and accessories manufacturing varadhukku vaaipu irukku, because of the COVID, most of the buyers what they are feeling, like எந்த ஒரு ப்ராடக்ட் சோர்சிங்கும், அது ப்ராடக்டா இருந்தாலும் சரி, ட்ரிம்ஸ் அண்ட் அக்சசரிஸா இருந்தாலும் சரி, they want it to be sourced locally. பிகாஸ் இது மாதிரி ஒரு லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூஸ், இப்போ நீங்க திருப்பூர்லேயே கேள்விப்பட்டிருப்பீங்க, சைனால இருந்து என்னால் ட்ரிம்ஸ் வரதுக்கு லேட் ஆகுது பிகாஸ் தெர் இஸ் நோ ஃபிளைட். ஸோ தைவான்ல இருந்து என்னால் ஒரு மெட்டீரியல் வர முடியல, ஃபேப்ரிக் வர முடியல, இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் நான் மேனுஃபேக்சர் பண்ணாலும் அதனுடைய ட்ரிம்ஸ் அண்ட் அக்சசரிஸ் லோக்கல்லே பண்ணுங்கிற ஒரு ரெக்வயர்மெண்ட் எமர்ஜ் 100% ஆகும். பையர்ஸ் வில் பி ஆஸ்கிங் யூ டு லோக்கல் சோர்ஸ் லோக்கலி. ஸோ ட்ரிம்ஸ் அண்ட் அக்சசரிஸ்ல வந்து தெர் வுட் பி a bigger scope. And final, domestic brandக்கு ஆல்வேஸ் தெர் இஸ் a scope. பட் நம்மளால அது எந்த அளவுக்கு ஒரு சீசன் வைஸ் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்போர்ட் பண்றப்ப we can predict சீசன், ஒரு 4 சீசன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம், இல்லை 12 சீசன்ஸ்ங்கிற மாதிரி பண்ணலாம். பட் டொமஸ்டிக் பிராண்டை பொறுத்தவரை we have to go more localization. பெங்களூர்ல இருக்க எக்ஸ்பெக்டேஷனும் கோயம்புத்தூர்ல இருக்க எக்ஸ்பெக்டேஷனும் கன்சியூமரோட எக்ஸ்பெக்டேஷனும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். there will be lot of challenges, பட் டெஃபினட்டா டொமஸ்டிக் பிராண்ட் அந்த அளவுக்கு நம்ம லோக்கலைஸ்டா போனோம்னா we can able to catch the market. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஒரு ப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொடுத்துருக்கோம். இதை விட ஒரு மைனர் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கலாம், பட் இது கண்டிப்பா இது எந்தெந்த விதத்தில் உங்களை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க கன்சிடர் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் ஆல் த சேலஞ்சஸ். இப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம், பட் இப்போ என்ன கரண்டா நமக்கு சேலஞ்சஸ் இருக்கு, நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மீடியம் டேர்ம் மட்டும் நான் சொல்றேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபோக்கஸ் மோர் டைம் ஆன் மீடியம் டேர்ம். ஏன்னா லாங் டேர்முக்கு தான் இந்த ஒரு பர்டிகுலர் செஷனே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா demand will be less because the purchasing power of the people is reduced because they don't have enough money. அவங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா they won't purchase. அப்படி அவங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் லிமிட்டடா தான் பண்ணுவாங்க. ஸோ டிமாண்ட் will be less for time being for the consumers. அதனுடைய இம்பாக்ட் இருக்கும். இன்னொரு மேஜர் சேலஞ்ச் வந்து migrant laborers for time being because most of the people are going out from here to their native place. ஸோ இந்த ரீசனால என்ன ஆகும் அப்படின்னா மைக்ரண்ட் லேபர் வந்து ஷார்டேஜ், அதாவது இந்த லேபர் ஷார்டேஜ் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபார் த டைம் பீயிங். பட் எகெயின் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி தே வில் கம் பேக். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரீடிசைன் டு பேசிக். இது நிறைய பையர்கிட்ட இது மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சம் வேல்யூ ஆடு கார்மெண்ட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் உங்க பையர் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க வேல்யூ எடிஷன் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வேணாம், பேசிக்கா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராடக்ட்டை ரீடிசைன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் யூ மே லூஸ் சம் மணி இன் வேல்யூ எடிஷன்.
And of course everyone knows demand உங்களுக்கு அதிகமா இல்லாதப்ப காம்படிஷன் அதிகமா இருக்கும். காம்படிஷன் அதிகமா இருக்குது அப்படின்னா டெஃபினட்டா காஸ்ட்லியும் will be having huge competition. And then order volume will be reduced per style. So இப்போ ஒரு 10,000 கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா it would be 5,000. ஏன்னா சேல்ஸ் ரிஸ்க் வந்து பையர்ஸ் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றதால ஆல்ரெடி there are lot of goods available in their stores. So definitely they don't want to give higher volume. So these are all again medium term. As of now, we will be having the challenge. But what challenges we will face அப்படிங்கறத long term la நாம் பார்க்கலாம். Definitely product life cycle will be less. Definitely the buyers won't be asking for 60 days or 75 days or 90 days lead time. They won't give. They'll be asking you to produce even 45 days, 30 days because of this, because they want everything to happen quick. There was an article in apparel sources, adula enna potuttaanga appadina, there is a term called just in time. So everything has changed from just in time to just in case. So the seasons வந்து நிறைய buyer eliminate பண்ணி ப்ராப்பரா கன்சியூமர் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு புரிஞ்சுட்டு அந்த பர்டிகுலர் கேஸ்ல இல்ல அந்த பர்டிகுலர் மந்த்ல என்ன டிமாண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம்ல இஃப் தே ஆர் ஆஸ்கிங் த ஆர்டர்ஸ் தென் டெஃபினட்டா அவங்க கொடுக்குற லீட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஸோ ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தெர் வில் பி அ பிக் சேஞ்ச். தென் ஸ்கில் ரிக்வயர்மெண்ட். இந்த ஸ்கில் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு நான் சொல்றது வந்து நியூ அண்ட் அப்ஸ்கில்லிங்னு சொல்லலாம். I was talking to a friend in Ludhiana. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்வெட்டர் வந்து they are sourcing from China. ஸோ சைனால அவங்க சோர்ஸ் பண்றாங்க. அது என்னன்னா ஸ்வெட்டர். அந்த ஸ்வெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டாய் இருக்கு. டாய் இன் த சென்ஸ் லைக் சாஃப்ட் டாய் மாதிரி ஒரு 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 பொசிஷன் பண்றாங்க. அந்த சாஃப்ட் டாயில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா அவர் சொல்றாரு, சைனால இருந்து நான் சோர்ஸ் பண்றப்ப எனக்கு வந்து 5 ரூபாய் தான் ஆகுது அந்த சாஃப்ட் டாயை நான் அட்டாச் பண்றதுக்கு. இந்தியால 10 ரூபாய் ஆகுது. பட் இருந்தாலும் சைனால அவங்க கொடுக்குற குவாலிட்டி நம்மளால கொடுக்க முடியல. ஸோ வாட் இட் சேஸ், நமக்கு ஸ்கில் ஷார்டேஜ் இருக்கு இந்த வேல்யூ அடிஷன் இல்ல ஒரு பர்டிகுலர் வேல்யூ அடிஷன் பண்றப்ப. ஸோ கண்டிப்பா நிறைய நியூ ஸ்கில் ரெக்வயர்மெண்ட் இருக்கும். நியூ ஸ்கில்ல நம்ம என்ஹான்ஸும் பண்ணிக்கணும். அதே மாதிரியே we have to upskill also. Then definitely investment is in technology is must. It's a right time to invest in terms of process, in terms of automation. Then definitive supply chain. It's one of the major challenge in Tirupur. I think I'm very sure Tirupur Exporters Association idella romba work pannittu irukanga supply chain streamline pandradhukku, because we struggle to get our goods on time. அப்படி ஆன் டைம் வந்தாலும் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம எவ்வளோ டைம் அந்த ஆர்டர்ல கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 to 15 days. So definitely to change. Even buyer would ask you to have only proper suppliers for you. For example, fabric supplier நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்து குறிப்பிட்ட சப்ளையரை மட்டும் நீங்க எடுங்க, ட்ரிம்ஸ் அண்ட் சப்ளையரை குறிப்பிட்ட பேர் மட்டும் எடுங்க. So that your entire supply chain will get matured. We should be ready for it. We have to be ready for it. And health auditing, it would be another challenge. It's not medium term. I think I'm very sure, leave all the social compliance, everything, health auditing will play a major role. The health of the workers, health of the employees in the company will be a big challenge. We should be ready for it. So based on the safety posters we already launched in our website. If you get time, you can go through. All the details will be there. And infrastructure availability for shorter lead time orders. That is also important. It's not like நான் வந்து ஒரு 70 நாள் நான் ப்ரொடியூஸ் பண்றதை 40 நாள் ப்ரொடியூஸ் பண்றேன் நல்லா குயிக்கா பண்ண முடியுமான்னு கேட்டா இட்ஸ் நாட் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இல்ல ஒரு 30 days எடுத்துக்குது அப்படின்னா, if you go for digitized product development softwares, then it will be drastically reduced to 5 to 7 days. So the மாதிரி எங்கெங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவைலபிலிட்டி இல்ல ஷார்ட்டர் லீட் டைம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நமக்கு வேணுமோ அது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கணும். But no option, as I told, we should be ready to slowly move to the requirement of the market. Okay, so these are all the opportunities and challenges I would like to talk. Then I would like to move to the competitive strategy. Now we are into the core topic, but please understand, as I told you, competitive strategy is nothing but உங்களுக்கு என்ன ஒரு இண்டஸ்ட்ரியில தனித்துவம் இருக்கு, நான் ஏன் உங்ககிட்ட நான் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படிங்கிறதோட பையருக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. ஐ ஹாவ் டு கோ டு தட் பர்டிகுலர் கம்பெனி, இந்த கம்பெனியால மட்டும்தான் இந்த ஒரு ப்ராடக்டை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூனிக்னஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லி வி ஆர் த வின்னர்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு நிறைய மெத்தடாலஜி நிறைய பேர் வந்து நம்ம இதை எழுதியிருக்காங்க, இது எப்படி காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு. பட் நாம என்ன பண்ணோம்னா ஒருத்தரோட ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்து நம்ம அப்பேரல் இண்டஸ்ட்ரிக்கு நான் ரிலவென்ட் பண்ணி எப்படி நீங்க காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை உங்களுடைய என்டர்பிரைஸுக்கு பண்ணலாம். இந்த காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி வந்து இண்டஸ்ட்ரிக்கும் பண்ணலாம்,
ஆஸ் அ கண்ட்ரியாவும் பண்ணலாம். பட் இப்போ ஒரு கம்பெனிக்கு எப்படி நீங்க காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க போறது வந்து மைக்கேல் போர்ட்டர்ஸோட காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து பாயிண்ட்ஸ் ஆஃப் பேரிட்டி, இன்னொன்னு வந்து பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன். நான் ஒரு 2 மினிட்ஸ் இதை கிளியரா நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதை 2 நீங்க ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கிளியரா இருக்கும். பாயிண்ட்ஸ் ஆஃப் பேரிட்டி அப்படிங்கிறது ஒரு பேர் மினிமம் ரிக்வயர்மெண்ட் டு பி இன் த பிசினஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த பிசினஸ்ல இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் மினிமம் ரிக்வயர்மெண்ட், இதை நான் ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் என்னால இந்த பிசினஸ்ல இருக்க முடியும் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா எக்ஸாம்பிள் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் வித் சம் யூரோப்பியன் பையர், ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்டோட நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப தே ஹாவ் செட் ஆஃப் ரெக்வயர்மெண்ட்ஸ். கம்ப்ளைண்ட்ஸாகவும் இருக்கலாம், குவாலிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை ப்ராசஸ் லீட் டைமாகவும் இருக்கலாம். ஸோ எப்போ வந்து அந்த மினிமம் ரெக்வயர்மெண்ட்டை நீங்க வந்து மீட் அவுட் பண்றீங்களோ தட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் பேரிட்டி. ஸோ யூ ஆர் காம்படிட்டிவ் இன் த பிசினஸ். பட் அது வந்து இட் டசன்ட் மீன் யூ ஆர் த பர்சன் தே வுட் பி செலக்டிங் இட். ஸோ அந்த மினிமம் ரெக்வயர்மெண்ட்டை ஃபில் பண்ண உடனே தெர் இஸ் அனதர் டேர்ம் விச் இஸ் அ பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் நம்ம சொல்லுவோம். இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன்ல தான் எஸ் எனக்கு மினிமம் ரெக்வயர்மெண்ட் அந்த பிசினஸ் ரன் பண்றது எல்லாமே இருக்கு, பட் இருந்தாலும் ஐ ஹாவ் சம் நிச், ஐ ஹாவ் சம் யூனிக் அட்வான்டேஜ். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் தான் அது. ஸோ இதை ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம். என்னுடைய தாட் வந்து இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் பேரிட்டிலேயே நம்ம இன்னும் நிறைய முன்னாடி வரணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் பேரிட்டி வந்து எல்லா ஃபேக்டரியுமே நிறைய ஸ்கோப் இருக்கு. இதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை, இதுக்கு நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் 100% செய்ய வேண்டியது கிடையாது. உங்க ப்ராசஸை நீங்க ஆட்டோமேட் பண்ணாலே பாயிண்ட்ஸ் ஆஃப் பேரிட்டி உங்களால கவர் பண்ண முடியும். மோஸ்ட்லி இது வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆப்ரேஷன் ஓரியன்ட். அதனுடைய கொலீக் எடுப்பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து வேற ஒரு இண்டஸ்ட்ரி சொல்றேன். அகைன் அப்பேரல்ஸ்ங்கிற தாட்லேயே நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 பிராண்ட் எடுத்துக்கிறேன், Volkswagen, இன்னொன்று வந்து Renault. ஓகே, இந்த 2 பேருமே மோட்டார் ஸ்போர்ட்ல பிரசன்ஸ்ல இருக்காங்க, வேர்ல்டு வைட் பிரசன்ஸ்ல இருக்காங்க, அண்ட் தென் தே ஹேவ் ஹியூஜ் கம்யூனிகேஷன் பட்ஜெட். பட் இது வந்து பாயிண்ட்ஸ் ஆஃப் பேரிட்டி, தே ஆர் த சேம் பிசினஸ். பட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Volkswagenக்கு ஜெர்மன் குவாலிட்டி, ஏன்னா நார்மலா சொல்லுவாங்க இட்ஸ் ஜெர்மன் குவாலிட்டி, யூ கேன் பிலீவ் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். மேஜர்லி ஹோம் ப்ரொடக்ஷன், and they have presence in USA, and their target market is only premium and luxury cars. It's a point of differentiation. But the Renault thing, it's completely different. Cheap price, and they have electrical vehicles, அது வந்து environmental production made in France. So points of parityங்கிறது just அந்த ஒரு பிசினஸ்ல நம்மளால அவைல் பண்ண முடியுமா, கம்பீட் பண்ண முடியுமாங்கிறது பாயிண்ட்ஸ் ஆஃப் பேரிட்டி. டிஃபரன்சியேஷனுங்கிறது உங்களுடைய தனித்துவம். ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். So points of parity பத்தி I don't want to waste too much time. I would request my colleague Mohanraj to speak about points of parity. Mohan, it's your time. Thank you. Yes, thank you, Nanthakumar. Thank you for your good introduction. Next topic நம்ம என்ன பார்க்க போறோம்னா, which are all the areas we need to improve to achieve the parity. நம்ம எந்தெந்த ஏரியாலாம் மெயினாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம பேரிட்டி நம்மளோட ஃபேக்டரியோட யூனிக்னஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்தெந்த ஏரியாவை இம்ப்ரூவ் பண்ணால் நம்மளோட பேரிட்டி நம்மளோட யூனிக்னஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட கார்மெண்ட் ஃபீல்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவான ஒரு ஃபீல்டு தான். இன்னும் நம்ம இந்த COVID-19 சுச்சுவேஷனுக்கு அப்புறம் இன்னும் அது ரொம்ப காம்படிட்டிவான ஒரு ஃபீல்டாக வந்து மாறுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவான ஃபீல்டில் நம்ம ஃபேக்ட்ரி சர்வே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட என்டையர் ப்ராசஸையே வந்து ரீடிஃபைன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ தட் எந்தெந்த ஏரியாவை நான் ரீடிஃபைன் பண்ணால் என்னுடைய யூனிக்னஸ் நான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா சிபிஎம். எஸ், இன் ஓல்டன் டேஸில் நம்ம எப்படி பண்ணிட்டு இருப்போம், காஸ்டிங் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா சிஎம்டி நம்ம போட்டு பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பீரியன்ஸில் கட்டிங்க்கு இவ்வளோ காஸ்ட் வரும், மேனுஃபேக்சரிங் சூயிங்க்கு இவ்வளோ காஸ்ட் வரும், பேக்கிங்க்கு இவ்வளோ காஸ்ட் வரும்னு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் போயிட்டு இருப்போம். பட் இப்போ சிஸ்டமேட்டிக்காக நம்மளுடைய காஸ்டிங்கை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெத்தனாலஜி நமக்கு வந்து இப்போ கிரியேட் ஆகிருக்கு. தட்ஸ் தி சிபிஎம், காஸ்ட் பெர் மினிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ப்ராடக்டோடைய சாம் வேல்யூ, அதாவது ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான டைம்னு நம்ம இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஃபீல்டில் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கான சாம் வந்து ஒரு ரவுண்ட் நெக் டிஷர்ட்டுக்கு ஒரு 6 rupees இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபேக்ட்ரியுடைய சிபிஎம்
அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 3 இருக்கு. காஸ்ட் பர் மினிட் வந்து உங்களுக்கு 3 இருக்கு அப்படின்னா, ஸோ 3 இந்த உங்களுடைய காஸ்ட் பர் மினிட் இன்டூ உங்களுடைய சாம் வேல்யூ போட்டிங்கன்னா உங்களோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது ஈஸியாக கால்குலேட் பண்ணி வரலாம். ஸோ 3 into 6 நீங்கள் போட்டிங்கன்னா 18 rupees ஒரு ரவுண்ட் நெக் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான காஸ்டிங் சொல்லி நம்ம இது பண்ணுறோம். இதில் என்னென்ன காஸ்ட் கேட்டகரிலாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட், எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவர், ஜென்செட் கன்சப்ஷன், நீல் கன்சப்ஷன், ஃபேக்ட்ரி ரெண்ட், ஃபோன் கன்சப்ஷன்ஸ் லைக் டிப்ரிசியேஷன், டிரான்ஸ்போர்ட், மெயின்டெனன்ஸ், வெல்ஃபேர், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல். டோட்டலாக எல்லா கேட்டகரி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லா கேட்டகரி ஆஃப் காஸ்ட்டும் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ இதில் எல்லா காஸ்ட்டுடைய கேட்டகரியாக உங்களுக்கு இன்வால்வ் ஆகுறதுனால எனக்கு எந்த இடத்துல நான் அமௌண்ட் தேவையில்லாமல் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப அதிகமாக நான் எந்த கேட்டகரியில் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வர்றது தான் நமக்கு கஷ்டம். ஒன்ஸ் அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது நம்மளால ஈஸியாக வந்து கொடுக்க முடியும். ஸோ இன்னும் நீங்கள் வந்து காஸ்டிங்கில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிபிஎம் மாதிரி நீங்கள் நம்ம காஸ்ட் பர் மினிட் அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியோட காஸ்ட் இன்வால்வ் ஆகுது. நிறைய ஃபேக்டரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணாலே என்னுடைய காஸ்டிங் வந்து நான் கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டாக இருக்கும். ஆனால் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிபிஎம்ல உங்களுக்கு காஸ்டிங்கில் ஒரு ரிடக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக வந்து காஸ்டிங்கில் ரெடியூஸ் ஆகும். ஆனால் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுனால மட்டுமே உங்களோட காஸ்டிங் வந்து கம்மி பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நான் எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் அமௌண்ட் நான் தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு தனித்தனியாக ஒவ்வொரு கேட்டகரியாக நீங்கள் பிரித்து பார்க்கும்போது தான் கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா எந்த இடத்துல நான் அதிகமாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எப்படி அந்த காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர், ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கிளியர் ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் நம்ம சிபிஎம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ரைட் டைம். சிபிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஃபேக்ட்ரிஸ் வந்து கண்டிப்பாக சிபிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு 5 to 6 daysலேயே வித்தின் 1 monthலேயே உங்களுக்கு வந்து ஒரு 5 to 10% காஸ்ட் வந்து உங்களால் ரெடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர். கண்டிப்பாக நிறைய ஃபேக்ட்ரிஸில் இன்னைக்கு ஒர்க்கர்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டாக்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நிறைய ஃபேக்ட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎம் வந்து 1:2.5, 3 வரைக்கும் இன்னைக்கு திருப்பூர் ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரீசன்ஸ்? சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சூப்பர்வைசர் 2 லைன் பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஆனால் நம்மளோட ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூப்பிட்டு ஒரு 2 லைன் நீ பாருப்பா, ஒரு லைன் நீ மட்டும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அவனோட ஆன்சர் என்னவா இருக்கணும்னா, இல்லை 2 லைன் என்னால் பார்க்க முடியாது, குவாலிட்டி இஷ்யூஸ் அதிகமாக இருக்குது, ப்ரொடக்ஷன் வர மாட்டேங்குது, என்னால் 2 லைன் பார்க்க முடியாது, ஒரு லைன் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவங்க சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம்னா, சரி என்ன பண்ணுறது, நமக்கு விட்டு ஆள் போயிடுவாங்களே, வேற ஆள் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனை நம்ம வச்சு வேலை வாங்கிட்டு இருப்போங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய சுச்சுவேஷனில் அதே சேம் எம்எம்ஆர் ரேஷியோ வச்சு நம்மளால் கண்டிப்பாக ரன் பண்ண முடியாது. அதே எம்எம்ஆர் வச்சு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய டைரக்ட் சேலரி, இன்டைரக்ட் சேலரி எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எம்எம்ஆர் வேல்யூவை ரெடியூஸ் பண்ணியே ஆகணும். லைக் ஒரு சூப்பர்வைசர் 2 லைன் பார்க்கணும்னா 2 லைன் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நம்ம இங்கே கிரியேட் பண்ணணும். நார்மலாக எம்எம்ஆரோடைய ஸ்டாண்டர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:1.8 to 2 அந்த ரேஞ்சுக்குள்ள நம்மளால ஃபேக்ட்ரி கண்ட்ரோல் பண்ண முடியும். எங்களோட கிளைண்ட் சவுத் தமிழ்நாடுல ஒரு கிளைண்ட்டு நாங்கள் இப்போ வந்து 1.8 வரைக்கும் என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு வர முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். எஸ், நிறையா ப்ராப்ளம் வந்து என்ன ஆகும்னா நம்மளோட ஃபேக்ட்ரிக்குள்ளார ஹிடன் ஆகிட்டே இருக்கும். லைக் ரீஒர்க் பர்சன்டேஜ் நம்ம ஃபேக்ட்ரியில் எவ்வளோ வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக குவான்டிஃபைபிளாக நம்மளால சொல்ல முடியாது. ரிடக்ஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ வந்துட்டு இருக்கு அப்படின்னு குவான்டிஃபைபிளாக எடுத்துட்டு வர முடியாது. என்ன டேட்ல ஒரு ஆர்டர் முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி இஷ்யூஸ் வந்து நிறைய எல்லா இடத்துலையும் இருக்கும். எவ்வளோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில் கூட நம்ம கிட்ட இருக்காது. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு இம்ப்ளிமெண்ட் தி பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்னென்ன இருக்குன்னா, இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நம்ம செக்ரேட் பண்ணுவோம். லைக் மார்க்கெட்டிங், சாம்பிளிங், மெர்ச்சன்டைசிங், பிளானிங், ஃபேப்ரிக், டிம்ஸ் அண்ட் அக்சசரிஸ், பிரிண்டிங், ப்ரொடக்ஷன், சூயிங், லைக் தட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நம்ம செக்ரிகேட் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆனால் கேபிஐஸ் நம்ம ஃபிட் பண்ணுவோம். ஸோ அந்த கேபிஐயை அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்டாஃப் ஆகட்டும் அந்த ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் நம்மளால சர்வே பண்ணி உள்ளுக்குள்ள போக முடியும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நம்ம செக்ரிகேட் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கான கேபிஐ சப்மிட் பண்ணி அதுக்கு அகேன்ஸ்டான பிஎம்எஸ் சிஸ்டம் லைக் ட்ரேஸ் பண்ணுறதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து குவான்டிஃபைபிளாக ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸை நீங்கள் வீக்லி ரிவ்யூ மீட்டிங் அண்ட் மந்த்லி ரிவ்யூ மீட்டிங்லாம் நம்ம கண்டினியூஸாக ரிவ்யூ பண்ணும்போது
ஆட்டோமேட்டிக்காக சைமல்டேனியஸாக உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் அரெஸ்ட் ஆகும். உங்களுக்கு ஹிட்டனாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஈஸியாக ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களே அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக நம்மளால் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு க்ரூசியல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி. இட்ஸ் a நியூ கான்செப்ட் ஃபார் திருப்பூர் ஆல்சோ. நமக்கு ரீஒர்க்கு ரிஜெக்ஷன் எல்லாமே எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பீசஸ்ல குவான்டிஃபைவ்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரீஒர்க் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு, ரிஜெக்ஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு, என்னோட டிஹெச்யூ பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பீசஸ்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை எந்த அளவுக்கு நம்ம காஸ்டா கன்வெர்ட் பண்ணி உள்ளுக்குள்ள பாக்குறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குது. நீ திருப்பூர் அவுட்டும் நிறைய கவர்மெண்ட் ஃபேக்டரிஸ்ல என்ன அப்படின்னா நம்ம குவாலிட்டிக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற காஸ்ட் யாருமே நீ பார்த்தீங்கன்னா பார்க்கறது இல்லை. நம்ம பீஸ் ரேட் எவ்வளோ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற காஸ்டிங் எடுப்போம், ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ போயிட்டு இருக்குங்கிறது எல்லாமே நம்ம எடுப்போம். ஆனால் இந்த ரீஒர்க் ரிஜெக்ஷன் ஏரியால நம்ம எவ்வளோ காஸ்ட் லூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், தேவையில்லாமல் நம்ம ஏன் செலவு பண்ணிட்டு இருக்கோம், அட்லீஸ்ட் எவ்வளோ செலவு பண்றோங்கிற கால்குலேஷன் கூட நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த காஸ்ட் குவாலிட்டியாக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிற காஸ்டிங் நம்ம எடுத்தால் மட்டும்தான் நம்ம காஸ்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும், நம்மளோட காஸ்டிங் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு கேஸ் ஸ்டடி நான் இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். தட்ஸ் எ ரீஒர்க். ஒரு ஃபேக்ட்ரியில் ரீஒர்க்கு நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரீஒர்க்குக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நம்ம குவாலிட்டி ஆஃப் காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி ப்ரோக்ராம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1,33,000 இருந்தது. இந்த ப்ரோக்ராம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் 33,000 நம்ம வந்து என்ன பண்ணோம், அட் ஆல்மோஸ்ட் 1 lakh வந்து அந்த இடத்துல வந்து என்னன்னா கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இன்னும் ப்ராசஸ் கண்டினியூஸாக இன்னும் எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. ரிஜெக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1,06,200 200 வந்து நம்ம ரிஜெக்ஷனுக்காக மட்டுமே நம்ம செலவு பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து இப்போ எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 24,000 வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நம்ம காஸ்ட்டை வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம குவாலிட்டி எல்லாத்தையுமே நம்ம காஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தாலே நமக்கு ஈஸியாக ஹைலைட் ஆயிடும். இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கே நிறைய சர்ப்ரைஸான ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ அமௌண்ட் நான் குவாலிட்டினால நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, குவாலிட்டிக்காக நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இது கிடைக்கும். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்தாலே ஈஸியாக என்ன பண்ண முடியும், குவாலிட்டி ஏரியாவில் உங்களோட காஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் குவாலிட்டி இன்ஜினியரிங். நம்மளோட திருப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. இன்ஸ்பெக்ஷன், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அசூரன்ஸ், குவாலிட்டி மெயின்டெனன்ஸ், குவாலிட்டி இன்ஜினியரிங். அதில் நம்ம திருப்பூர்ல மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னா குவாலிட்டி அசூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் என்ன இருக்கிறோம். அதை தாண்டி குவாலிட்டி மெயின்டெனன்ஸ், குவாலிட்டி இன்ஜினியரிங்கிற கான்செப்ட் இருக்கு. இதே நம்மளோட எம்என்சி தேர்ட் பார்ட்டி எம்என்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்டெக், எஸ்டிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்ஜினியரிங் அப்படிங்கிற கான்செப்ட்ல உள்ள போயிட்டாங்க. இன்னும் ஃபேக்டரி லெவல் இந்த குவாலிட்டி இன்ஜினியரிங் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் நீங்கள் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி, ஒரு ப்ராசஸ் ஃபினிஷ் பண்ணும்போது சரி, ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம குவாலிட்டியை அஷ்யூர் பண்ணி நம்மளோட என்டையர் குவாலிட்டி ப்ராசஸ் என்டையர் ப்ராசஸையும் வந்து ரீடிஃபைன் பண்ணி ஒரு ஒரு ஹை ஸ்கில் ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணுறது தான் வந்து குவாலிட்டி இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த குவாலிட்டி இன்ஜினியரிங் கான்செப்டை நீங்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன அப்படின்னா உங்களோட காஸ்டிங் உங்களோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாலே ரீஒர்க், உங்களோட ரிஜெக்ஷன் எல்லாமே உங்களால் என்ன பண்ண முடியும்னா கண்ட்ரோல் பண்ணி உள்ள கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வித் லீன். நிறைய ஃபேக்டரியில மேபி சென்னை எம்என்சி ஃபேக்டரிஸ்ல கூட என்ன பண்றாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு, லீன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு. ஆனா இனிமேல் வரக்கூடிய சுச்சுவேஷன்ல நம்ம இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல வெறும் சாம் வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்றது, எஃபிஷியன்சி மட்டும் இம்ப்ரூவ் பண்றது, காஸ்டிங் கண்ட்ரோல் பண்றது மட்டுமே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை சர்வே பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டுட்டு போகவே முடியாது. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கான்செப்டோட நம்ம லீனையும் இன்செர்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்ம இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லயும் நம்ம சக்சஸ் பண்ணி ஃபேக்டரியோட காஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட் எல்லா ஏரியாலையும் உங்களால என்ன பண்ண முடியும்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்க ரொம்ப நீட்டா வந்து உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒர்க் கண்டென்ட் ரெடக்ஷன். எஸ், இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் ஒர்க்கர்ஸாக வச்சு நம்ம யூஸ் பண்ணணும், 50% ஆஃப் ஒர்க்கர்ஸாக வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற கவர்மெண்ட் நிறைய நார்ம்ஸ் சொல்றாங்க. ஸோ மினிமம் ஒர்க்கர்ஸை வச்சு நம்ம எப்படி ஹை ப்ரொடக்டிவிட்டியை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒர்க் கண்டென்ட்டோடைய ரிடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு போலோ டிஷர்ட் அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு உங்களுடைய சாம் வேல்யூ வந்து ஒரு 15 இருக்கு அப்படின்னா இனியும் ஃபியூச்சர்ல சேம் இதே 15 வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரொடக்ஷன் அண்ட்
பையர் எதிர்பார்க்குற அந்த காஸ்டிங்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சாம் வேல்யூவை கம்மி பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ஃபேக்டரியில் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலோ டிஷர்ட் 15ல இருந்து 13க்கு இப்போ கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் 2 சாம் வந்து கம்மி பண்ணியிருக்கோம். பை யூசிங் ஆட்டோமேஷன் அண்ட் ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா சாம் வேல்யூ கம்மி பண்ண முடியும். நீங்க சாம் வேல்யூ கம்மி பண்ணிட்டீங்கனாலே, நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். உங்களுடைய சாம் வேல்யூ வந்து ஒரு பேசிக் டிஷர்ட்டுக்கு வந்து ஒரு 8 ரூபீஸ் இருக்கு அப்படின்னா, சாரி 6 ரூபீஸ் இருக்கு அப்படின்னா, உங்களுடைய சிபிஎம் வந்து 3 இருக்கு அப்படின்னா உங்களோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 18 சொல்லிட்டு. ஸோ அந்த 6 இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வந்து ஒரு 3 அல்லது 4 அப்படின்னு நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய சாம் வேல்யூ இன்டு சிபிஎம் போடும்போது ஆல்மோஸ்ட் உங்களால ஒரு 14 ரூபீஸ் 13 ரூபீஸ்க்கு உங்களால என்ன பண்ண முடியும்னா ஒரு ரவுண்ட் டிஷர்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த ப்ராசஸ்லாம் நீங்க மினிமைஸ் பண்ணி உங்களுடைய சாம் வேல்யூ கம்மி பண்ணி நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணி சேம் ப்ரொடக்டிவிட்டி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு குரூசியலான பாயிண்ட் ஒர்க் கண்டென்ட்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் சிஸ்டம். எஸ், திஸ் எனக்கு கேட்டால் என்ன சொல்லுவோம்னா திஸ் இஸ் ரைட் டைம் டு இம்ப்ளிமெண்ட் தி இன்சென்டிவ் சிஸ்டம். எந்தெந்த ஃபேக்டரியில இன்சென்டிவ் சிஸ்டம் இல்லையோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இதுதான் கரெக்டான டைம் கூட. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம இந்த COVID-19 சுச்சுவேஷனை வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா இன்னொரு எப்படியும் ஒரு 6 months to 1 year or 2 years பக்கம் நமக்கு ஆயிரும் நம்ம நார்மல் பொசிஷனுக்கு வர்றதுக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம ஒர்க்கர்ஸுக்காகட்டும் ஸ்டாஃபுக்காகட்டும் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனால எந்த ஒரு டாப் மேனேஜ்மெண்ட்னாலேயும் அது ப்ரொவைட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம இன்சென்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு ஒர்க்கரும் சரி ஒவ்வொரு ஸ்டாஃபும் அவங்களுடைய கேபிஐயை அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த கேபிஐ கேட்டகரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல நம்ம வச்சுக்கலாம். எஃபிஷியன்சி அவங்க அச்சீவ் பண்ணாங்கன்னா இன்சென்டிவ் கொடுக்கலாம். அவங்களோட ஃபேக்டரியோட சிபிஎம் கம்மியாக ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கலாம். ரீஒர்க் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கு, ரிஜெக்ஷன் பர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் கேட்டகரிஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட் அவங்க மீட் அவுட் பண்ணும்போது அதுக்கான இன்சென்டிவ் சிஸ்டம் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா உங்களால் ப்ரொவைட் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் இந்த ரைட் டைம்ல நீங்கள் இன்சென்டிவ் சிஸ்டத்தை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னா நீங்கள் இன்னும் ஃபர்தர் வரக்கூடிய எல்லா நாட்களும் இதை இன்சென்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒர்க்கர்ஸும் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப மோட்டிவேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. இதை நான் இன்னைக்கு அச்சீவ் பண்ணால் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அதை அச்சீவ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன டே டு டே உங்களோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், காஸ்ட் ஆல்சோ ரெடியூஸ் ஆகிட்டே உள்ளுக்குள்ள வருவாங்க. Next, supplier chain management. Yes, another one big area we want to analyze. We want to do the R&D work also. என்னன்னா இன்னைக்கு நிறைய பையர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பையர்ஸுக்கு கீழே ஒரு 15 மேனுஃபேக்சர்ஸ்ட வந்து அவங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே ஒரு மேனுஃபேக்சர்ஸ் வந்து ஒரு 5 to 6 அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன டூல் அவங்க அப்ளை பண்றாங்க அப்படின்னா எந்த சப்ளையர்ஸ்லாம் எனக்கு கரெக்ட் டைம்ல எனக்கு ஆர்டர்ஸ் வந்து எனக்கு கொடுக்குறாங்க வித் ரைட் காஸ்ட் வித் ரைட் குவாலிட்டியில யாரெல்லாம் எனக்கு சப்ளை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு R&D மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்து ஸோ அதுல யார் பெஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இன்னைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நம்ம பையருடைய அந்த டைம்லைனை வந்து பீட் பண்ணணும், கரெக்டான டெலிவரி டேட்டுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட சப்ளையர் செயின் மேனேஜ்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணாம நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா டெலிவரி டேட் கண்டிப்பா மீட் அவுட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம சைடு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய சப்ளையர்ஸ் உள்ள இருப்பாங்க இல்லையா, நம்ம நெட்டிங் போட்டக்கூடிய சப்ளையர்ஸாக இருக்கட்டும் அல்லது பிரிண்டிங் ஆகட்டும் எம்ப்ராய்டரி ஆகட்டும் டையிங் ஆகட்டும் நம்மளோட சப்ளையர்ஸ் இருப்பாங்க. நம்ம இப்போ நெட்டிங் அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு மட்டும் நெட்டிங் கொடுத்துருக்கோம், நெட்டிங் ஓட்ட கொடுத்துருக்க மாட்டோம், ஒரு 4-5 பேர்த்திட்ட கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க கிட்ட எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு R&D அனாலிசிஸ் மாதிரி நம்ம பண்ணி எந்தெந்த சப்ளையர்ஸ்ல இருந்து எனக்கு கரெக்டான டைமுக்கு வந்து எனக்கு ஃபேப்ரிக் வருது, யாரெல்லாம் கரெக்டான குவாலிட்டியில கொடுக்குறாங்க, கரெக்டான காஸ்ட்ல கொடுக்குறாங்க அப்படிங்கிற அனலைஸ் பண்ணி பர்டிகுலரா நமக்கான சப்ளையர்ஸை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ள அனலைஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு நம்ம ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால என்ன பண்ணணும்னா கரெக்ட் டைமுக்கு நமக்கு கூட்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆகும். நம்ம கூட்ஸ் ரிசீவ் ஆனாலே நம்மளோட பையருக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா கரெக்டான டைம்ல நம்மளால கூட்ஸ் வந்து டெலிவரி கொடுக்க முடியும். ஸோ சப்ளை செயினை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுங்கிறது ஒரு க்ரூஷியலான ஏரியா. அந்த ஏரியாவில் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். கண்டிப்பாக நிறைய வேஸ்டேஜஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லணும்னா ஒரு கட்டிங்ல ஒரு மார்க்கெட் எஃபிஷியன்சி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு திருப்பூர்ல இன்னைக்கு 75 to 80% மார்க்கெட் எஃபிஷியன்சி ரீச் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய க்ரூஷியலா இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம 15 to 20% ஃபேப்ரிக் வேஸ்டேஜஸ் நம்ம அந்த இடத்துல
நிறைய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியாலையும் ரீஒர்க் ஆகட்டும், ரிஜெக்ஷன் ஆகட்டும், ஒவ்வொரு ஏரியாலும் எங்கெங்கெல்லாம் நம்ம தேவையில்லாத வேஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி அ ஃபேப்ரிக், நாட் ஓன்லி அ கார்மெண்ட், தேவையில்லாத ரிசோர்சஸ், நம்ம ஒரு ஃபியூவல் ஆகட்டும், ஒரு வாட்டர் கன்சம்ஷன் ஆகட்டும், எங்கெங்கெல்லாம் தேவையில்லாம நம்ம வேஸ்டேஜஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த வேஸ்டேஜஸ் எல்லாருமே ஃபைன் பண்ணி தேவையில்லாத வேஸ்டேஜஸை கண்ட்ரோல் பண்ணி அதை ப்ராடக்டை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா நம்மளோட காஸ்டிங் எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எனர்ஜி மேனேஜ்மெண்ட். எஸ், எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்லணும்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சூயிங் மிஷின்ஸ்லாம் நம்ம ஆர்டினரி மோட்டார் யூஸ் பண்ணி நம்ம வந்து சூயிங் மிஷின்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே ஸ்லோவாக என்னது கன்வெர்ட் ஆகிட்டோம்னா சர்வோ மோட்டார், அட்வான்ஸ் மிஷின்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிட்டோம். என்ன ரீசன்ஸ்னா, எனக்கு பவர் கன்சப்ஷன் வந்து எனக்கு கம்மியாக தான் கன்சியூம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நமக்கு டியூப்லைட்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் டியூப்லைட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே எல்இடி கன்வெர்ட் ஆகிட்டோம். எல்இடியில் எனக்கு பவர் கன்சப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியாலையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா, எந்த இடத்துல எல்லாம் தேவையில்லாத கன்சப்ஷன் நம்ம அதிகமாக ஸ்லோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வெஹிக்கிள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதாகட்டும், ஒரு வெஹிக்கிள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலே நம்ம என்ன பண்ணுறோம்னா, எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து வாங்குறோம். ஏன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்க பெட்ரோல் காஸ்ட், டீசல் காஸ்ட்டுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி தான் நம்ம ஃபேக்ட்ரிக்கே நம்ம பார்த்து வாங்குறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏரியாவையும் ஒவ்வொரு எனர்ஜியும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மினிமைஸாக யூட்டிலைஸ் பண்ணுறோங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணி ஒவ்வொரு எனர்ஜியும் நம்ம சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஸ்ட்ரென்தனிங் தி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். எஸ், இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபார் ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு பேசிக் ரவுண்ட் டிஷர்ட்டு ஒரு 1 lakh பீசஸ் ஆர்டர் குவான்டிட்டி ஒரே சிங்கிள் ஸ்டேயில் நம்ம பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே அப்படியே ஆர்டர் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாகும். அதே 1 lakh பீசஸ் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம் இருக்கும்னா, டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டைல் 1 lakh பீசஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல 5 ஸ்டைல் 1 lakh பீசஸ் பண்ணுவீங்க. அப்போ ஸ்டைல்ஸ் என்ன ஆகும்னா, நம்பர் ஆஃப் ஸ்டைல்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டைல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் ஸ்டைல், பேசிக் ஸ்டைல்ஸ் மட்டும்தான் வருமானு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. பேசிக் ஸ்டைல் மட்டுமே ரன் பண்ணக்கூடிய ஃபேக்டரி சர்வே பண்ணுறதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ கிரிட்டிக்கல் ஸ்டைல்ஸ், மீடியம் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நம்ம பில்ட் பண்ணி கொண்டு வந்தே ஆகும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏரியா என்ன அப்படின்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் சாம்பிளிங் டிபார்ட்மெண்ட். இந்த ஏரியாவை கம்பல்சரி என்ன பண்ண முடியும்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டைல் ஆர்டர்ஸை கூட நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஆர்டர் பையர்ட் இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஆர்டர்ஸை அதை கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ நெக்ஸ்ட், குவாலிஃபைடு ஸ்டாஃப். எஸ், இன்னைக்கு நம்ம திருப்பூர்ல எல்லாம் ஒரு பேசிக் ஒரு கல்ச்சர் இருக்கு. நம்ம திருப்பூர்ல நிறைய ஃபேக்டரிஸ்ல வந்து என்னன்னா, நம்ம ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கூட நிறைய ஸ்டாஃப்ஸ் இருந்திருப்பாங்க. ஒரு 10 வருஷம் 20 வருஷமா நம்ம கூட இருந்திருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் போக அவங்களுடைய ஸ்கில்ஸ் அவங்க அப்டேட் பண்ணாதனால அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். நம்மளும் சரி ரொம்ப நாளாக கூட இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கூட அவங்கள வச்சுருந்துருப்போம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி பீப்புள்ஸை வச்சு நம்ம சர்வே பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி எல்லா இடத்துலையுமே நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு ஏரியாலையும் குவாலிஃபைடு ஸ்டாஃப் வித் குட் எஜுகேஷன், வித் குட் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அந்த இடத்துல போட்டால் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும்னா அவங்களுக்கான நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கேபிஐஸ் ஆகட்டும், நமக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஎம்எஸ் சிஸ்டம் ஆகட்டும், எல்லாத்தையுமே அவங்களால கேப்சர் பண்ணி ஒரு குட் ரிசல்ட்டாக ஒரு குவான்டிஃபைபிளான ரிசல்ட்டாக அவங்க நம்மளால என்ன பண்ண முடியும்னா கன்வெர்ட் பண்ணி அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக எந்த ஏரியாவில் யாரை போட்டால் அந்த ஒர்க்கு முடியுங்கிறத கரெக்டாக அனலைஸ் பண்ணி பர்டிகுலராக அந்த ஸ்டாஃபை தான் நம்ம இனிமேல் அந்த மிடில் மேனேஜ்மெண்ட் பீப்புள், டாப் மேனேஜ்மெண்ட் பீப்புள் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த கேட்டகரி எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே ஒரு யூனிக்னஸ், ஒரு நம்ம ஃபேக்டரின்னு ஒரு யூனிக்னஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாபிக் Nanthakumar will carry out. Thank you Mohan. It's quite I know it's quite difficult to cover everything. ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு ஷார்ட் டைம்ல நம்மளால கவர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ஸ் ஆஃப் பேரிட்டி, ஒரு மினிமம் பிசினஸ்ல நம்ம சஸ்டைன் பண்ணுனாவே இவ்வளவு தேவை அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா இண்டஸ்ட்ரி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் ஆர் ரெக்வெஸ்ட். பிகாஸ் there are lot of things which has to be built on. ஸோ இப்போ இந்த சிபிஎம் கான்செப்ட் இல்லை வந்து ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இல்லை எனர்ஜி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்றது வந்து இட்ஸ் நாட் இதனோட யூனிக்னஸ் இனிமேட்டு கிடையாது. தீஸ் திங்ஸ் வுட் பி அ பேசிக் திங்ஸ். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் ஆஃப் பேரிட்டினா என்னன்னு பார்த்தோம். அதாவது பேசிக் ரெக்யர்மெண்ட், நம்ம ஒரு பிஸ்னஸ்ல காம்படிட்டிவா இருக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ
we will move into points of differentiation. ஸோ அதாவது நம்ம என்ன யூனிக்னஸ் நம்மளால கொண்டு வர முடியும், அதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, நான் அகைன் சொன்ன மாதிரி மைக்கேல் போர்ட்டரோட காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ எப்பயுமே ஒரு நீங்க ஒரு மார்க்கெட் ஒரு பையர் அப்ரோச் பண்றீங்க, இல்லை உங்களுடைய ஏதோ ப்ராடக்ட் பண்றீங்கன்னா எப்பயுமே டார்கெட் ஸ்கோப்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். இதர் ஐ எம் டூயிங் எனிதிங் எவ்ரிதிங், நான் இண்டஸ்ட்ரி வைடு என்ன வேணாலும் பண்ணுவேன், இல்லைன்னா I will be focusing only on certain market. For example, I'll focus only on kids. I'll focus only on newborn baby. Illina ladies wear. Illina I'll focus only on medical textiles. So idu mari segment wise focus பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா some people focus broadly across all the categories. நான் எல்லா இடத்துக்குமே commodity மாதிரி ஐட்டம்லாம் நான் சொல்றேன். They would be focusing on those things. அதே மாதிரி ஒரு அட்வான்டேஜ் யூனிக்னஸ்ல இன்னும் 2 கிரைட்டீரியா இருக்கு. இப்போ நான் கிரைட்டீரியா மட்டும் சொல்றேன், இன்னும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறத நான் சொல்லல. ஸோ டார்கெட் 2, ஒன்னு ப்ராடு, இன்னொன்னு நேரோ, அதாவது என்ன செக்மெண்ட்னு. அட்வான்டேஜஸ் 2 விதமா நீங்க பிரிக்கலாம். ஒன்னு வந்து லோ காஸ்ட் மாடல்ல நாம ஒரு அட்வான்டேஜா நாம பையருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நான் ப்ராடக்ட்ல என்ன யூனிக்னஸ் கொண்டு வரேன் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஸோ யூனிக்னஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சம் ஃபினிஷஸ், அட்வான்ஸ்டு ஃபினிஷஸ், இல்லைன்னா ப்ராசஸ்ல ஏதாவது நீங்க ஆட்டோமேட் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு என்னுடைய ஃபேக்டரி வந்து இட்ஸ் சர்டிஃபைட் பை 6 சிக்மா, ஸோ வி ஆர் ஒர்க்கிங் அண்டர் 6 சிக்மா அப்படிங்கிறது இட்ஸ் யூனிக்னஸ் இன் யோர் ஃபேக்டரி. ஸோ அந்த யூனிக்னஸ்லையும் பண்ணலாம், லோ காஸ்ட்லையும் பண்ணலாம். ஸோ இந்த மொத்தமா இதை பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி, டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி, பெஸ்ட் காஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஃபைனலி ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. மொத்தம் 4 ஸ்ட்ராட்டஜி இருக்கு இந்த ஒரு 4 கான்செப்டை மட்டும் டிரைவ் பண்ணி. ஸோ இதுல ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் அது என்ன, அது யார் வந்து அதை பொசஸ் பண்ண முடியும், அதனுடைய ரிஸ்க் என்ன, அதே மாதிரியே அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நாம பார்க்கலாம். ஸோ டியூ டு டைம் லிமிடேஷன் நான் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அதர்வைஸ் இஃப் ஹேவ் எனி query ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னென்ன பார்க்கலாம். இந்த நேம்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லோ காஸ்ட் ப்ரொடியூசர் இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ நாம ப்ரொடியூஸ் பண்ற கூட்ஸ் எந்த அளவுக்கு லோ காஸ்டா ப்ரொடியூஸ் பண்றோம், என்னுடைய டார்கெட்டே எவ்வளோ காம்படிட்டர் இருந்தாலும் நான் லோ காஸ்ட்ல கொடுக்கணும். ஐ ஷுட் பி அ காஸ்ட் லீடர்ஷிப் பர்சன். ஸோ நான் தான் அந்த ஸ்ட்ராட்டஜியில நான் ஒரு லெஜெண்டா இருக்கணும் அப்படின்னு ஒர்க் பண்றது தான் காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. மெயினாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேர் செல்லிங் த ப்ராஜெக்ட்ஸ் அட் வெரி லோ பிரைஸ் டு கெயின் த மார்க்கெட் ஷேர். ஓகே, இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க ஒர்க் பண்றப்ப, அதாவது நீங்க டார்கெட் பண்றது எல்லாமே லோ காஸ்ட் ப்ராடக்ட் இருக்கிறதே லோ காஸ்ட் தான் நீங்க வந்து டார்கெட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க நிறைய கண்டினியூஸ் சர்ச் வந்து காஸ்ட் ரிடக்ஷன்ல பண்ண வேண்டியது இருக்கும். நார்மலா இது பிராட் மார்க்கெட்ல தான் 100% பண்ணுவாங்க. இதை நம்ம அச்சீவ் பண்ணணும். இது மாதிரி ஒரு காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி தான் நான் என் கம்பெனியில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்திருக்கேன். இதை நான் அச்சீவ் பண்ணணும்னா என்னுடைய ரெக்யர்மெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராசஸ் எஃபிஷியன்சிஸ். ப்ராசஸ் எஃபிஷியன்சிஸ் நான் சொல்றது, we have to be super efficient in whatever we are doing. ஃபேக்டரி எஃபிஷியன்சி 85 to 90% இருக்கணும். டெஃபினட்டா அப்பதான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும், லோ காஸ்ட் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ காஸ்ட் ப்ராசஸ் எஃபிஷியன்சி தான் மேஜரான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, gaining unique access to large source of lower cost materials. So it's not about process efficiency. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நார்மலா ஒரு ப்ராடக்ட்ல 60 to 70% of the cost வந்து it's material cost. ஸோ அப்போ நீங்க சோர்ஸ் பண்றது வந்து லோயர் காஸ்ட் மெட்டீரியல்ஸா இருக்கணும். அதே மாதிரியே ப்ராடக்ட் டிசைன் ஃபார் ஈஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங். நிறைய உங்களுக்கு ப்ராடக்ட்ல நிறைய வெரைட்டி சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களால 100% இந்த ஒரு மாடலை அடாப்ட் பண்ண முடியாது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, எனி கமாடிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் ரவுண்ட் நெக் டிஷர்ட், பிரீஃப், வெஸ்ட், இது எல்லாமே நீங்க லோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜில நாம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ தட் என்னன்னா, அதுல பெரிய சேஞ்ச் இருக்கும். சேஞ்ச் இருந்தால் மைனர் சேஞ்ச், அது உங்களுடைய ப்ராசஸ் எஃபிஷியன்சியை பாதிக்காது. அப்புறம் ஃபைனலா க்ளோஸ் சூப்பர்விஷன் ஆஃப் லேபர் இஸ் மஸ்ட். அஃப்கோர்ஸ் ஏன்னா ப்ராசஸ் எஃபிஷியன்சி வேணும்னா உங்களுடைய லேபரோட ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமா இருக்கணும். இன்னொரு விஷயம், லோ காஸ்ட் ஒர்க் பண்றப்ப நிறைய இன்டர்மீடியேட்டரிஸ் வந்து 100% அவாய்ட் பண்ணணும். ஸோ இது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, the people who are vertically integrated, if they have spinning, knitting and processing and garmenting பார்த்தீங்கன்னா, they can work in this model because அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஒவ்வொரு ஏரியால இருந்தாலும் they can compromise by getting into this particular strategy to get major market share. ஸோ அவங்களால பண்ண முடியும். பட் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரினால எந்த அளவுக்கு பண்ண முடியுங்கிறது இட்ஸ் a question only. சரி, இதுல என்னென்ன ரிஸ்க் இருக்கு, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுக்கிறப்ப என்னென்ன ரிஸ்க்? வெரி சிம்பிள், அதர் ஃபர்ம்ஸ் மே பி ஏபிள் டு லோயர் their cost as well. திருப்பூர்ல மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேக்டரிஸ் I'm talking not all, majority of the factories வந்து அவங்களுடைய
தாட்டே வந்து லோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜில தான் their major focus is. So that should be 100% avoided. And இன்னொரு விஷயம், நீங்க வந்து ஒரு லோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணி இதுதான் ப்ரொசீஜர்னு 100% செட் பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்க வந்து புதுசா ஒரு மிஷின் வாங்க முடியாது, பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் தட் மச் ஆஃப் ஃபண்ட், பிகாஸ் ஆல்ரெடி யூ ஆர் ஒர்க்கிங் இன் லோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அப்ப பையரோட எக்ஸ்பெக்டேஷன் டிமாண்ட் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களால எந்த அளவுக்கு இது ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஸோ இட் வுட் பி another potential risk. I would like to give few examples. காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன வரும்னா பெஸ்ட் பிரீஃப், அதெல்லாம் வந்து பேக் வேல்யூ பேக்கா சேல்ஸ் பண்ணுவாங்களா, பேக் ஆஃப் 3 ஆர் பேக் ஆஃப் 5, இது எல்லாமே வந்து காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜியில் வரும். பிகாஸ் எஸ் குவாலிட்டி இஸ் நீடட் பட் தெர் இஸ் நாட் மச் டிமாண்ட் டு பி பாயிண்ட், ஒன்லி ப்ரைஸ் கான்சியஸ். ஒரு சில பிராண்ட்ஸ் எடுத்துட்டோம், யாரெல்லாம் நம்ம சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா வால்மார்ட், மேசிஸ்லாம் இவங்களை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தே ஆர் ஒர்க்கிங் ஆன் திஸ் காஸ்ட் லீடர்ஷிப் strategy. அதே மாதிரி any person who is promoting or who is launching a product, they always go with the cost leadership strategy. So please one point before I'm going to the next strategy, ஒரு விஷயத்தை நீங்க maybe understand பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுங்கிறது கிடையாது. பிகாஸ் certain factories, the companies are having more than 5 to 6 factories. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க ஃபோக்கஸ் பண்ற ஃபேக்டரிக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நீங்க அடாப்ட் பண்ணலாம். பட் யூ ஷுட் பி வெரி வெரி ப்ரிசைஸ் வித் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. In our suggestion, if you focus on the low cost strategy, definitely we may not win to a next level. One is the profit margin would be less. Another point, now there are many competing countries in terms of cost. Leave Bangladesh. Bangladesh becomes secondary. If you look into all the African countries, so the salary level, everything is less. So they can able to easily get into this kind of strategy and take our business to the next level. So unless you are very confident about you can win in this particular strategy, move. Otherwise, you should look for next strategy with this differentiation strategy. Okay. The differentiation strategy என்ன அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். என்னன்னா ஒரு லோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில் என்னன்னா கம்ப்ளீட்டா லோ காஸ்ட் என்டையர் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்றோம். டிஃபரன்ஷியேஷன் ஸ்ட்ராட்டஜியில் again you are focusing entire market, but you have some uniqueness. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. அதுதான் டிஃபரன்ஷியேஷன் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு அகைன் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம். லீட் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் ஆர்டர் நான் ப்ராசஸ் பண்றதுக்கு மோஸ்ட் ஆஃப் மை மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் டேக்கிங் 60 days, பட் ஐ ஹாவ் த பொட்டன்ஷியல் டு மேக் த சேம் ப்ராடக்ட் வித்தின் 40 days. தட்ஸ் a differentiation. Okay, so you can adapt when you have a very clear roadmap. எந்த பையர் வந்தாலும் ஓகே, என்னால மத்த சப்ளையர்ஸ் கொடுக்கறத விட 10 to 15 days என்னால முன்னாடி கொடுக்க முடியும். That's a kind of uniqueness. There are many manufacturers in Tirupur itself are doing this. It's just one example. I'll give you examples at later stage, but உங்களுக்கு இந்த differentiation என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். Let us look into what it is. As I told, development of a product that offers unique attributes that are valued by the customers. That's important. Because some people would say that like I have social compliance, I have this kind of certification. So இது என்னோட differentiation இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, any differentiation which customer accept, அதுதான் உங்களுடைய differentiation strategy. நீங்க வந்து நான் இந்த கம்பெனிக்கு, நம்ம கம்பெனிக்கு நான் இதை ஸ்பெஷலா பண்றேன் அப்படிங்கிறது பாயிண்ட் இல்ல. கஸ்டமர் நீங்க செய்யற விஷயத்த சம்திங் யூனிக்கா பாக்குறாங்க அப்படின்னா மட்டும்தான் that comes under the uniqueness. Please understand the difference. And the uniqueness of the product நீங்க கொடுக்கறதுனால definitely you can charge extra price for that. அதுதான் நீங்க uniqueness எது கொண்டு வரீங்க to ensure you are getting more price for it. So if you can get some kind of uniqueness, அது மத்தவங்களால கிட்ட கூட நெருங்க முடியாது அவ்வளவு குயிக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா, yes, customers see your product as unrivaled and unequaled. That's a differentiation strategy. But it needs lot of work, because it's not quite easy. Low costல வந்து you can reduce the cost. நீங்க மேபி திருப்பூர்ல இருக்க ஃபேக்டரியை நீங்க வந்து அவுட்ஸ்கர்ட்ஸ்ல போடலாம், இல்ல ரூரல் ஏரியால போட்டு நீங்க வந்து மேட்ச் பண்ண பார்க்கலாம். பட் டிஃபரன்ஷியேஷன் ஸ்ட்ராட்டஜில வந்து the team you have should be a high capable team. That is very very important. It's not possible just with the kind of resource and technology you have. First of all, you should have a very very strong research and development team. அது மாதிரி skills இருக்க மாதிரி team உங்களுக்கு 100%, because they have to think what new. நம்ம lead time நம்ம சொன்ன மாதிரி 40 days அது 35 days பண்ண முடியுமா, 30 days பண்ண முடியுமா. They should always come out with some R&D work. Product engineering skills இருக்கணும். Product engineering pati Mohan has highlighted. Because one factory was doing polo shirt with a SAM of 15. Another factory we did a product engineering, they were doing in 13 minutes.
So these kind of thought, product engineering skills irundha mattumna we can able to sustain in this particular strategy. And strong marketing skills, it's very very important, because when you are saying I am different, namlo solla as a Skilift Consulting we are different from others abingiradha anybody can tell, but how strong you are communicating and marketing your product with that particular uniqueness matters a lot. Adu romba romba mukkiyam. So adanal marketing would be a crucial factor when you are talking about the differentiation model. Stress continuous innovation. இது எதனால continuous innovation அப்படிங்கறத I will talk, while I am talking the risk, நான் அதனுடைய purpose என்னன்னு சொல்றேன். Always attract high skilled and creative people. You cannot do it with the low skilled, just normal routine follow பண்றவங்களை வச்சு இந்த ஒரு strategy நீங்க work out பண்ண முடியாது. Okay, let us look into the risk involved. Yes, imitation by the competitors. Imitation by competitors அப்படிங்கிற ஒரு ரீசனால தான் நான் முன்னாடி ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். Please always ensure you are doing continuous improvement. Okay, I am doing something. Now ஒரு புது innovation நான் கொடுத்திருக்கேன். For example, I got some antibacterial finish for the kids. I'm doing that kind of value addition. It can be easily copied once they know the technique. So you should keep on emphasizing some kind of improvement what you are offering. If you are just saying that like yes I have done some improvement, I'm done, நீங்க சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா காம்படிட்டர் உங்களை இமிட்டேட் பண்ணிட்டு they will go. And there will be a changes in the customer taste abdina, then you will have some issue, because நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி R&D பண்ணி ஒரு பர்టిక్యులர் ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பீங்க, பட் கஸ்டமர் அதை வேணாம் திடீர்னு சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா yes, all your investment may be a waste. ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று பார்க்க போறோம். அந்த ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜியும் இந்த ஒரு பர்టిక్యులர் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறவங்களுக்கு காம்படிட்டரா வரலாம். I'll explain that at later. Okay. So in the differentiation strategy ஒரு சில examples பார்க்கலாம். நம்ம cost leadership strategy நான் clear-ஆ சொல்லிட்டேன். So differentiation strategy ல ஒரு example as I told, reduced lead time. I can say I'm a Six Sigma certified manufacturer. Yes, there is a factory in Tamil Nadu itself. I can say in Tirupur and Coimbatore district. They are working under Six Sigma. And somebody say that like we have better customer care. We always respond to the client. So it's our tradition. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா we have a designing product development setup. So you don't, நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுக்கறத மட்டும் பண்ண மாட்டோம். We can suggest many product designs because we are having tie up with some designers. So அவங்களோட சேர்ந்து இந்த மார்க்கெட்டுக்கு இந்த சிச்சுவேஷன்ல எது மாதிரி ப்ராடக்ட் எது மாதிரி டிசைன்ஸ் போனா நல்லா இருக்கும்ங்கறத எங்களால சஜஸ்ட் பண்ண முடியும். These are all the uniqueness. So this also would be one of the uniqueness. And another point, for it happens, I face this issue in many of the factory. நிறைய நெட் ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா காலர் மட்டுமே வந்து ஒரு ஓவன் மாதிரி பண்ணுவாங்க. People would be asking like எனக்கு வந்து நெட்ஸும் இருக்கு ஓவன்ஸும் இருக்கு, நான் எதுக்கு ரெண்டு சப்ளையர் பார்க்கணும்? Do you have that expertise? Can you do it both? This also can be a differentiation. When I'm saying differentiation, ஓகேங்க நான் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது differentiation இல்லை. You should be expert in that. Please understand that. And production facility suitable for low volume and style can be accommodated under this. இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பிராண்ட்ல நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா Captors, it's a kids brand, and Baby Shop of Landmark Group. All this falls under the differentiation strategy. Okay, hope it is clear. Now we will move to the third one, that is a best cost strategy. Okay, it's very simple. Best cost strategy வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பத்தி சொல்லிடுறேன், because I don't want to spare too much time on that. It's quite related. They will do only the basic garment. ஒரு பேசிக்கான டிஷர்ட் தான் பண்ணுவாங்க, பட் ஆனா there will be a value for money. For example, you can go to Jockey brand, or you can go to Adidas showroom. You can get again simple basic t-shirt, but அதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 600 to 700 rupees. That's a best cost strategy. So you will be manufacturing only the basic garment, but you will be selling for a brand or with a brand, so that there is a value for the money. So that is best cost strategy. So உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், but no problem, this presentation will be available with the team. You can have a look whenever you get time. So as I told, low cost strategy நிறைய பேர் பண்றது இல்லைன்னா அதனுடைய காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அந்த அளவுக்கு கிடையாதுங்கிறதுனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு மூவ் பண்றாங்க. பட் இந்த ஸ்ட்ராட்டஜில ஒரு சில டிஃபரன்சியேஷன் இருக்கும். As I told, give customers more value for money. That is the reason. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸா பாத்தீங்கன்னா பேசிக் ப்ராடக்ட் ஆஃப் பிரீமியம் பிராண்ட்ஸ், Adidas, Jockey. You can take any showroom, all the premium brands, they would do only basic, but the value is higher. And definitely there is a demand for quality when it comes to best cost strategy. Okay,
Again, as I told, this is example. Okay, so hope all these three are clear. Okay, now I would like to move to the fourth one, that is a focus strategy. Okay, focus strategy or mapping product uniqueness will be there, and then they will focus only on certain segment. For example, kids, adult, or only for health workers, only for military. So they would be focusing only on certain segment, but they will get some product uniqueness. But this is a best way the competitors even won't come near to you. But the problem is it's a narrow market. So ungalukana capacity pathina, it would be limited. That's what it is, focus strategy. So it concentrate on narrow segment and differentiation. அதே மாதிரி இதனுடைய நேம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா niche strategy அப்படின்னு சொல்லுவோம். நான் ஸ்டார்டிங்ல கூட ஆப்பர்ச்சுனிட்டில சொல்லியிருந்தேன், I request everyone to focus on certain market so that you can capitalize entirely. Don't focus everything so that you may end up only with the competition. It's a niche strategy. இதுல ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் தான் பண்றீங்க, அதே மாதிரியே அந்த செக்மெண்ட்ல உங்களால வந்து ஒரு டிஃபரன்சியேஷன் மற்ற காம்படிட்டரை விட கொடுக்க முடியுது அப்படின்னா, then customers will be 100% or will be more loyal. So they won't go easily to others because you're focusing on a certain segment, certain set of people, and you're bringing some kind of uniqueness. So either buyer or customer will be sticking to you. They won't allow others, even if they develop the capability also. But unfortunately, the volume will be very, very less when you get into focus strategy. இதனுடைய பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு lower volumes உங்களுக்கு ஒரு uniqueness இருக்கனால you can demand in price. You can say that என்னோட pricing இவ்வளவு, இதுக்கு மேல என்னால குறைக்க முடியாதுங்கிற மாதிரி உங்களாட்ட ஒரு demand நம்ம வைக்க முடியும். So that's one of the positive point here. But again, there is a risk. People can imitate. If you don't want somebody to imitate, please look for continuous improvement. And target market taste or preference change irunchana, you should adapt. And only focusers may be able to carve out the sub segment. So these are all the risks which is involved. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். Product innovation. You can focus on the product innovation. நீங்க differentiation strategy you can focus on process innovation. Hope you got it. Process innovation na நீங்க carry பண்ணிட்டு இருக்க process இன்னும் பெட்டரா எப்படி பண்ண முடியும் in terms of time, in terms of quality, in terms of production, இதெல்லாம் நீங்க differentiation strategy ல கொண்டு வரலாம். But when it comes to focus strategy, you always do a kind of product innovation. Innovation in the sense like are you using bamboo fiber, are you using some kind of other natural fibers except cotton to give advantage to them. But you have to take higher risk when it comes to focus strategy. And the newborn product design assistance, again I told na differentiation le sollirundhen, it was happening. I was having a friend in Landmark, and அவங்க வந்து ஒரு நியூபார்ன் பேபிக்கான டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ளையர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ உடனே what they have done is they tied up with the designer and then they have given more than 50 to 70 designs of newborn baby within 2 to 3 weeks. So இது என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, yes, now they are expert. They are focusing only on newborn baby and the expertise is design expertise. So this is how you can focus, but you have to come out with more ideas. And any athleisure brand of sports celebrities and technical textiles. So all these things would fall under the focus strategy. So in the ஒரு நாலு strategy ஒரு difference உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். In the shorter time I tried to explain the difference between each. But ஒரு பாயிண்ட் இப்போ என்னன்னா, don't think any of our garment industry is not there in any of the strategy. Already we are there in something. But are we improving consistently to ensure we are having the competitive advantage? That's the question. Now ஒரு சில பேர் வந்து I have seen they are doing only adult. அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் டைம் பாத்தீங்கன்னா 20 ல இருந்து 30 குள்ள தான் எந்நேரம் பண்றாங்க. ஆர்டர் வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கும். I know that. But are we focusing more properly? Are we doing continuous improvement to ensure we are the niche? We are doing the niche positioning always in the market. That would be always a big question. Okay. So hope it is clear. We discussed all these 4 strategies. You can discuss with your factory, you can discuss with your team what kind of strategy would be useful for you. Each has its plus and minus. Nothing is 100% good. Okay. So unga factory, unga infrastructure ku edu set agudunga paatittu adukku in the particular 3 months to 4 months you have much leisure time. ஏன்னா அடுத்த PO வந்து நம்ம ஜெனரேட் ஆகிறதுக்கு definitely you will have enough time. It's the right time to discuss and develop a good strategy.
I would like to talk 2 minutes, take me 2 minutes, allow me 2 minutes in asking, telling you something. Skilift is already collaborated with a company called Efficiency for achieving organizational excellence in garment manufacturing. Organizational excellence means we would be controlling the cost and the productivity in all the areas, not only in production or quality, in all the areas. So there are, of course, I think organizational excellence or a framework. Most of the companies in Tirupur, most of the companies again, they may be in the beginner competitive stage. Very few companies are there in achiever. Rarely 1 or 2 companies they may fall in this. So beginner, competitive, achiever, best in class and world class move pandradhukku, we have to have a very strong organizational excellence framework. We are offering this particular program. My suggestion, somebody is interested, உங்களுக்கு இது எப்படி நம்ம பண்ணனும், எது மாதிரி வந்து இந்த பர்టిక్యులர் டூலை நம்ம யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனா please get back to us. We will try to help you as much we can. Okay. So this is what I would like to tell you. Before that, I would like to answer any of the question and answer session which is available. Okay, yes, we have question. Okay, let me take Raja sir, I think you can turn on the video, sir. I'm really sorry I could not give you that particular access before. If you prefer, you can turn on the video and you can address the team. Okay, sorry. I think we'll wait for his reply. There are few questions I'll address. There is a question from a person called Lokanathan. The question is like, sir, Mr. Mohanraj was talking about cost of quality. Right? He was asking, how do you compute the cost of quality? That's interesting point. But please note, cost of quality, when you are computing the cost of quality, it's not only the direct cost, that is rework cost. So, for example, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ வந்து காலர்ல வந்து there is a missing stitch. So அந்த missing stitch நீங்க காலர் நீங்க ஃபுல்லா ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா அந்த நீங்க ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்டிச் பண்ற வரல you are wasting some standard time. ஒரு ஆபரேட்டர் அந்த பீஸை எடுத்து ஸ்டிச் பண்ணிருக்காங்க, அந்த டைம் இன்க்ளூட் ஆகும். அதுக்கப்புறம் செக் பண்றாங்க, அந்த டைம் இன்க்ளூட் ஆகும். அதே மாதிரி அதை ரீகரெக்ட் பண்ற அந்த பர்டிகுலர் டைம் இன்க்ளூட் ஆகும். எல்லாத்தோட டைம் இன்க்ளூட் பண்ணி இஃப் you are interchanging, for example, இந்த காலரே வேஸ்ட் ஆயிடுச்சு, I'm interchanging with another அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் காஸ்ட் நம்ம ஃபுல்லா ஆட் பண்ணணும். Cost of quality will be 15 to 18% in any of the garment industry, most of the garment industry. That's a big scope. It's a right time for you to focus. நம்ம rework rejection பார்த்தா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. My suggestion is please always convert into cost and see so that you know the importance. And then there is another question from Balachandra. His question is like, what would be the average staff ratio in Tirupur in garment industries and what is nominal level? Sir, okay. Sir, as I told, as Mr. Mohanraj told, it's 1.6 to 1.8 based on the kind of product you are doing. That would be the nominal man to machine ratio. Okay. இப்போ கரண்டா திருப்பூர்ல நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2.3, some factory I have seen even 2.8 also. Okay, so 1.6 to 1.8, but இது ஃபேக்டரியோட கேலிபரை பொறுத்து இது 100% வந்து டிஃபரெண்டா இருக்கும். Okay, yes. There is another question from Mr. Bhaskar. His question is, sir, what we are in the quality level, what level we are in the quality. For example, okay, I think if I'm right, what I understood is we are talking about quality inspection, quality control, quality maintenance, quality engineering, assurance and maintenance and engineering. So if most of the factories pathina, people would say, sir, we are in the quality third stage is quality assurance. அதுல இருக்கும்னு சொல்றாங்க. பட் என்னுடைய ஆன்சர் இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, sir, definitely we are not in quality assurance stage, we are in the quality control. Okay, quality engineering la move aagano appadina it needs more expertise team, and then your process should be automated as much you can and engineered as much you can. That is very, very important. For example, quality engineering pandradhukku there are only few companies they are doing. I have seen Brandex is working on the quality engineering. Neenga quality engineering panna mattum da neenga 6 sigma alavukku pogave முடியும். So as of now we are in quality control or quality maintenance. Okay, there is another question from
a lady called Pavitra. Her question is like, sir, okay, I would like to know which level we are in terms of competitive advantage. Okay, that's a good question. Yes, madam, you can do it. Already I have given the guidelines how you can map it. உங்களுடைய காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நீங்க எந்த அளவுல இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க 100% பார்த்துக்கலாம். Okay, but as I told, you can contact us. We'll come and help you and do a free assessment. See உங்களுடைய லெவல் எங்க இருக்கு, லெவல் 1 இல்ல நீங்க பாயிண்ட்ஸ் ஆஃப் பேரிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்களா, இல்ல பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் எந்த அளவுக்கு இருக்கீங்க, எங்கெல்லாம் நீங்க லேக் ஆகறீங்க அப்படிங்கறத 100% வந்து we can able to help you. It's not quite easy to tell, so it needs some time. Thank you. And there is another question, I think again from Mr. Balachandra. One more question: what is average cost per minute in Tirupur? So cost per minute in Tirupur ranges from 3.5 to 5 rupee. நார்மலா, பட் ஃபேக்டரியை பொறுத்து ஒரு பேசிக் ஸ்டைல்ஸ் பண்றவங்களுக்கு காஸ்ட் பர் மினிட் கம்மியா இருக்கும். இதே ஃபேஷன் பண்றப்ப இட் வுட் பி ஹையர், but it's quite high because most of our factories are between the efficiency from 40 to 65 in the range la irukku, but 65 is not at all enough because we worked with the client. They were asking 85%. Even we were surprised, and 85% கேக்குறாங்க அப்படின்ட்டு. But when they were demanding, when we worked on that, we reached 80-85% efficiency for that particular client, but they were doing only basics. So அப்ப நீங்க CPM பாத்தீங்கன்னா it was around 2.2. okay, so it would range from 3 to 5. okay, hope I have answered everyone's question. Let me look, is there any more question? I don't think so there is more question. Okay, thank you. And then so maybe I request Mr. Vijayakumar sir, General Secretary of Tirupur Exporters Association, to give a thank you note. Sir, are you available? Ramesh, I can't unmute this audio. Just hold for a minute. I'm sorry. If you have any more queries, please type in. So meantime, I can tell you. Yes, sir. Sir, voice மட்டும் மியூட்ல இருக்குங்க சார். Hello. Yes, sir. We can hear you, sir. சொல்லுங்க. Repeat the question. Just I was audio cut ஆயிடுச்சு எனக்கு. Okay. No problem, sir. I think people are having the questions and answer பண்ணிட்டோம். It's the time for you to give a kind of final speech, sir. Please carry on, sir. Yes. Okay, sure. இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்குமே வணக்கம். ஏன்னா இன்னைக்கு நீட் ஆஃப் அவர் என்னன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வந்து நம்ம எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். ஆஸ் காம்படிஷன் இஸ் இன்க்ரீசிங் டே பை டே. எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் இந்தியா டு க்ரோ த மார்க்கெட் and capture the buyers, we also want to be most competitive. நம்மளோட எஃபிஷியன்சி லெவல், மேனேஜரியல் ஒரு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய காஸ்ட் எஃபிஷியன்சி நம்ம கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் இன்னைக்கு வந்து சர்வே ஆக முடியும். ஸோ இன்னைக்கு திருப்பூரில் பார்த்தீங்கன்னா லேபரு, ப்ரொடக்டிவிட்டி எல்லா இடத்துலையும் we are little bit லாங்கிங் பேக். வேர்ல்டு கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது எல்லாம் 80 to 90% எஃபிஷியன்சியில் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒரு 50 to 60% லெவலில் தான் திருப்பூரில் ஆப்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ எங்கள் ஃபேக்ட்ரிலேயே ஒரு ஸ்டடி எடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த லெவலில் தான் இருந்தது. நம்ம கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டில் வி ஹேவ் டு ஒர்க் மோர் ஆன் தட் ஏரியா. ஸோ எல்லா சார் மியூட் ஆயிடுச்சுங்க சார், மியூட் ஆயிடுச்சு, சாரி. எஸ் சார். ஹலோ. எஸ், திருப்பூர்ல இருக்கிற அனைவருமே இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா வந்து நம்ம வந்து ஒரு பெரிய இதை அடைய முடியும். ஸோ அதை கருத்தில் கொண்டு எல்லாருமே இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஃபாலோ பண்ணாத கம்பெனிகள் நம்ம உடனடியாக வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸில் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி, ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி, வந்து சைக்கிளை இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டடி பண்ணால் மட்டுமே காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம காம்படிட்டிவாக இருக்க முடியும். காம்படிட்டிவாக இருந்தால் மட்டுமே ஃபியூச்சரில் வந்து மார்க்கெட்டை நம்ம கெயின் பண்ண முடியுங்கிறத கருத்தில் கொண்டு அனைவருமே வரோன்னு இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து இது மாதிரி செஷன்ஸ் வந்து இது மாதிரி நந்தகுமார் அண்ட் டீமோட சேர்ந்து இன்னும் வேற எக்ஸ்பர்ட்ஸோட நம்ம தொடர்ந்து நடத்தி இருக்கிறோம். எல்லாரும் கலந்து கொண்டு திருப்பூரை வைப்ரண்ட் திருப்பூராக மாற்ற 1 லட்சம் கோடி இலக்கை அடைய அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்று தருணத்தில் கேட்டுக்கிறேன்.
I thank Nanthakumar and team for conducting this session successfully. And I also thank all the members who participated in the session. Thank you. Thanks, Mandal. Thank you, sir. Thanks for your time, sir. Thanks a lot, sir. Okay. So as I told, thank you for everyone. And then as I told, if you are quite interested to clarify any of your queries, you can talk, you can discuss with our team. So உங்களுக்கு எந்த doubts இருந்தாலும் நாங்க 100% நாங்க clarify பண்றோம். So email them in terms of WhatsApp, website details, contact number and email ID எல்லாமே இதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ப்ளீஸ் கிவ் யுவர் ஃபீட்பேக் பை எண்ட் ஆஃப் த செஷன். Thank you everyone for your participation. Thank you.